வணக்கம் நண்பர்களே. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? டிசம்பர் கடைசி வாரம் வரும்போது ஏதோ ஒரு சைலன்ஸ் வரும். வாட்ஸ்அப்ல விஷஸ் வர ஆரம்பிக்கும். இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் நியூ இயர் நியூ மீன்னு போஸ்ட் போடுவாங்க. ஆனா அந்த நாய்ஸ் நடுவுல உள்ளுக்குள்ள ஒரு ஸ்மால் கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இயர் உண்மையாவே நான் என்ன பண்ணேன்? கேலண்டர் மாறப்போகுது, டேட் மாறப்போகுது. ஆனா லைஃப் மாறுதா? நம்ம எல்லாருக்கும் ஆனஸ்ட்லி சேம் பேட்டர்ன் தான். ஜான்வரி 1 முதல் ஃபுல் எனர்ஜியோட இருப்போம். ஜான்வரி 10 வரைக்கும் ஓகேவா இருக்கும். ஆனா ஜனவரி 20 வந்ததும் பிஸி ப்ரோ மோடுக்கு போயிடுவோம். பிப்ரவரி வந்ததும் ரெசல்யூஷன்னா அது ஒரு மெமரி மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம லேசியா? இல்ல, நம்ம ஹியூமன். நம்ம ஃபெயிலியருக்கு ரீசன் ராம்பா சிம்பிள். நம்ம கோலா இல்ல பனிஷ்மெண்டா மாத்திக்கிறோம். டெய்லி 2 ஹவர்ஸ் படிக்கணும். சுகர் கம்ப்ளீட்லி ஸ்டாப். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் டிசிப்ளின் மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அது ப்ரெஷர். ப்ரெஷர் ஷார்ட் டேர்ம்ல ஒர்க் ஆகலாம், லாங் டேர்ம்ல ஒர்க் ஆகாது. லைஃப் சேஞ்சுக்கு எந்த மேஜிக் ஃபார்முலாவும் இல்ல. ஒரே ரூல் தான். ஸ்மால், டெய்லி, ரிப்பீட், டெய்லி 10 மினிட்ஸ், டெய்லி 1 பேஜ், டெய்லி 1 ஸ்மால் ஆக்ஷன். நம்ம பண்றது நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா கன்சிஸ்டண்டா இருக்கணும். அதாவது தொடர்ந்து செய்யணும். மோட்டிவேஷன் வந்து போகும். மூடு கூட வந்து போகும். ஹேபிட் மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஜிம் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். செகண்ட் டே பாடி பெயின். தேர்ட் டே ஜிம் ஷூஸை பார்த்தாலே போரா இருக்கும். அப்போ பிளான் சேஞ்ச் பண்ணணும். டெய்லி 1 ஹவர் ஒர்க் அவுட்னு சொல்லாதீங்க. டெய்லி ஷூஸ் போடுவேன்னு சொல்லுங்க. ஷூஸ் போடுற ஹேபிட் வந்தா பாடி தானா மூவ் ஆகும். நம்ம படிப்புக்கும் சேம் தான். ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஹேபிட் வரணும். புக் ஓபன் பண்ற ஹேபிட் வரணும். ரிசல்ட் தானா வரும். நம்ம அடிக்கடி சொல்ற எக்ஸ்கியூசஸ் என்ன? டைம் இல்ல, எனர்ஜி இல்ல, மூட் இல்ல. ட்ரூத் என்னன்னா டைம் இல்லைன்னு இல்ல, ப்ரையாரிட்டி இல்ல, நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. போனுக்கு டைம் இருக்கு, ஸ்க்ரோலிங்குக்கு எனர்ஜி இருக்கு. அப்போ 10 மினிட்ஸ் உங்களுக்காக இல்லையா? இந்த இயர் பப்ளிக்கா ப்ராமிஸ் பண்ண வேண்டாம், போஸ்ட் பண்ண வேண்டாம், லைக்ஸ் வேண்டாம். மிரர் முன்னாடி நின்னு உங்களுக்குள்ள மட்டும் சொல்லுங்க, பெர்ஃபெக்டா இருக்க மாட்டேன், ஆனா குவிட் பண்ண மாட்டேன். அதாவது எனது முயற்சியில சிறு தவறு இருந்தாலும் முயற்சியை கைவிட மாட்டேன். நம்ம முயற்சி மிஸ் ஆகலாம், நம்ம முயற்சி ஃபெயில் ஆகலாம், பரவாயில்ல. நெக்ஸ்ட் டே திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜான்வரி 1 ஸ்பெஷல் இல்ல, மண்டே ஸ்பெஷல் இல்ல, அந்த டே இந்த டே ஸ்பெஷல் இல்ல. இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோமெண்ட் தான் ஸ்பெஷல். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரகசிய ஆசை இருக்கு. யாருக்கும் சொல்லாம நம்ம மனசுக்குள்ள மட்டும் இருக்கிற ஆசை. இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா மாறணும். ஆனா அதை விட பெரிய பயம் என்னன்னா, ஸ்டார்ட் பண்ணினா மறுபடியும் ஃபெயில் ஆகிடுமோ? அதனால தான் நம்ம நிறைய பேர் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். நம்ம மோட்டிவேஷனை வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு மூட் வரட்டும், நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணலாம், ஜான்வரி 1 ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ட்ரூத் என்னன்னா, மோட்டிவேஷன் வெயிட் பண்றது பஸ் மிஸ் பண்ற மாதிரி. பஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணினா லைஃப் மூவ் ஆகாது. பஸ்ஸோட பின்னாடி ஓடினாதான் லைஃப் மூவ் ஆகும். நம்ம லைஃபை ரீசெட் பட்டன் மாதிரி நினைக்கிறோம். நியூ இயர்னா ஓல்ட் ப்ராப்ளம்ஸ் டிலீட் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனா லைஃப் போன் இல்ல, ரீசெட் பட்டன் இல்ல, டெய்லி யூசேஜ் தான் இருக்கு. நம்ம அடிக்கடி செல்ஃப் கம்பேர் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணினா சம்ஒன் ஏர்னிங் மோர், சம்ஒன் ஃபிட்டர், சம்ஒன் ஹாப்பியர். ஆனா கம்பேர் பண்ண வேண்டியது அவங்களோட இல்ல. லாஸ்ட் இயர் நீங்க இருந்த வெர்ஷனோட இந்த வருஷம் நான் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா? இந்த கேள்விக்கு எஸ் வந்தா நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஒரு சிம்பிள் ஹேபிட். நைட் படுக்கிற முன்னாடி ஒரு கொஸ்டின் மட்டும். இன்னைக்கும் நான் என்னோட லைஃப்க்கு ஒரு சதவீதம் கூட கான்ட்ரிபியூட் பண்ணினேனா? எஸ்னா போதும். லைஃப் செட்டில் ஆகட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணினாதான் லைஃப் செட்டில் ஆகும். இந்த இயர் உங்க கோல் எதுவாக இருந்தாலும் ரூல் சேம் தான். ஸ்மால், டெய்லி, ரிப்பீட். ஒரு நாள் எனர்ஜி இருக்கும், ஒரு நாள் இருக்காது. எனர்ஜி இல்லாத நாள்ல டிசிப்ளின் தான் ஹெல்ப் பண்ணும். டெய்லி பெஸ்ட் வெர்ஷனா இருக்கணும்னு இல்லை, ஆனா டெய்லி worst வெர்ஷனா இருக்கா கூடாது. இந்த வருஷம் யாருக்காகவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். சொசைட்டிக்கு வேண்டாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு வேண்டாம், சோஷியல் மீடியாவுக்கு வேண்டாம். உங்களுக்கு மட்டும் ஒரு நாள் மிரர் முன்னாடி நின்னு இந்த வருஷம் நினைச்சா ஒரு ஸ்மால் ஸ்மைல் வரணும். இந்த வீடியோ முடிஞ்சதும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒரு டீப் பிரெத் எடுங்க. போனை சைட்ல வைங்க. ஒரு லைன் மட்டும் எழுதுங்க. இந்த மோமெண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். லைஃப் சேஞ்ச் உடனே தெரியாது, ஆனா இந்த மோமெண்ட் தான் அதோட தொடக்கம். லைஃப் சேஞ்ச் லைட்னிங் மாதிரி வராது, சன்ரைஸ் மாதிரி ஸ்லோவா சைலண்டா தான் வரும்.